அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி சைக்காலஜி யூனிட் 1 என்ற தலைப்பிலிருந்து நாம் இன்று நிறைய வினாக்களை காணலாம். இன்றைய முதல் கேள்வி, முன் தொடக்க கல்வி எந்த வயது குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, 3 முதல் 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து இரண்டாவது கேள்வி, ப்ரீகேஜி முன்பருவ கல்வி எனப்படும் இந்த பருவம் எந்த வயது குழந்தைகளுக்கானது? அப்போ இந்த ப்ரீகேஜி என்பது 2.5, அதாவது 2.5 வயசுலேருந்து 3.5 ஆண்டுகள் வரைக்கும் வயது உள்ள குழந்தைகளுக்கு ஏற்றது ப்ரீகேஜி. அடுத்து மூன்றாவது கேள்வி, முன் தொடக்க கல்வியில் எந்த வகையான பாடங்கள் முக்கியமாக இல்லை? எதுன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட பாடங்கள். இவங்களுக்குன்னு உண்டான ஒரு திட்டமிட்ட பாடங்கள் எதுவுமே கிடையாது இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிக்கு. அப்போ அங்கே என்ன வழங்கப்படுகிறதுனா பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், அப்புறம் சூழலோடு பொருந்துதல், இதுதான் அங்கே முக்கியமானதாக உள்ளது. அடுத்த கேள்வி, ப்ரீகேஜி குழந்தைகளின் வளர்ச்சிக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பாதுகாப்பு மற்றும் சமூக தொடர்பு. அடுத்த கேள்வி, குழந்தைகளின் மொழி கற்றல் எவ்வாறு துவங்குகிறது? எவ்வாறு ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பி, கேட்பது மற்றும் பின்பற்றுவதும். இதன் காரணமாக தான் குழந்தைகள் உடைய மொழி கற்றல் அதிகமாகிறது அல்லது துவங்குகிறது. அடுத்த கேள்வி, கீழ்காணும் பயிற்சிகளில் எது முன் தொடக்க கல்வியில் இடம் பெறாதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பெறுவது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் உருவகம், கதை சொல்வது, நிறமிடல். அப்போது இதில் அடங்காதது எதுன்னு பார்த்தீங்கன்னா கணினி நிரலாக்கம் என்பது பொருந்தாதது முன் தொடக்க கல்வியில். அடுத்த கேள்வி, ப்ரீகேஜி கல்வியில் குழந்தைகள் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள்? எப்படின்னா ஏ, விளையாட்டுகள் மற்றும் பாடல்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். எல்கேஜி அதாவது லோவர் கிண்டர் கார்டன் மாணவர்கள் எந்த வயதுக்குள் வருகிறார்கள் பள்ளிக்கு, முன்பருவ கல்விக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 முதல் 4.5 வரை. அது லோவர் கேஜி, அதாவது லோவர் கிண்டர் கார்டன். அடுத்து எல்கேஜி கட்டத்தில் குழந்தைகளுக்கு எந்த கருதுகோள்கள் விளையாட்டாக கற்பிக்கப்படுகின்றன? இதற்கு பதில் என்னன்னா ஏ, எழுத்துக்கு முந்தைய மற்றும் எண்ணிக்கைக்கான கருத்துகள் என்பது சரியானது. அடுத்த கேள்வி, எல்கேஜியில் குழந்தைகள் அடையாளம் காண வேண்டியவை எவை? இதற்கு சரியான பதில் ஏ, எழுத்துக்கள், எண்கள், வடிவங்கள் மற்றும் நிறங்கள் என்பது சரியானது. அடுத்து எல்கேஜியில் ஃபைன் மோட்டார் ஸ்கில், அதாவது சிறு இயக்கத்திறன்கள் மேம்பட எந்த செயல்கள் உதவுகிறது? இதற்கு பதில் ஏ, ஓவியம் வரைதல், கிழித்தல் மற்றும் ஒட்டுதல் என்பது சரியானது. அடுத்து யூகேஜி அப்பர் கிண்டர் கார்டன் மாணவர்கள் எந்த வயதுக்குள் வருகிறார்கள் பள்ளிக்கு வருகிறார்கள்? அப்போ இதற்கு சரியான பதில் 4.5 வயதிலிருந்து 5.5 வயது. அடுத்து யூகேஜியில் குழந்தைகள் பள்ளி கல்விக்கான எந்த திறன்களை கற்பார்கள்? இதற்கு சரியான பதில் ஏ, வாசிப்பதற்கான தயாரிப்பு, எழுதுவதற்கான கோடுகள் மற்றும் எண் கருத்துக்கள். அடுத்து யூகேஜி பாடத்திட்டத்தில் பின்வருவனவற்றுள் எது சேர்க்கப்பட்டுள்ளது? யூகேஜி பாடத்திட்டத்தில் பின்வருவனவற்றுள் எது சேர்க்கப்பட்டுள்ளது? இதற்கு சரியான பதில் ஏ, எளிய வார்த்தைகள், எண்ணிக்கை, கூட்டல், எதிர்மறை கருத்துக்கள், அதாவது கழித்தல் என்பது சரியான பதில். எல்கேஜியில் அதாவது எல்கேஜி கல்வியில் குழந்தைகளின் கவனமும் பேசும் திறனும் எவ்வாறு மேம்படுகின்றன? எவ்வாறுனா மெதுவாக தான் மேம்படுகின்றன பேசும் திறன். அடுத்து முன் பள்ளி கல்வியில் மாணவர்களின் மெதுவாக எந்த திறன்கள் வளர்க்கப்படுகின்றன? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் மற்றும் வகுப்பறை திறன்கள் என்பது சரியான பதில். ஒழுக்கம் மற்றும் வகுப்பறை பழக்கங்கள். அடுத்து முன்பள்ளியில் அடிப்படையாக உள்ள செயல்கள் எவை? இதற்கு சரியான பதில் ஏ, வாய்மொழி வெளிப்பாடு, நினைவுத்திறன், விளையாட்டுகள் மற்றும் அடிப்படை எழுத்து செயல்கள். இவைதான் சரியானது முன்பள்ளியில். அடுத்து தேசிய கல்விக் கொள்கை NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அடிப்படையில் எந்த வயதுகள் அடித்தள கல்விக்கான முக்கிய கட்டமாக கருதப்படுகின்றன?
எதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான பதில் 3 to 8 ஆண்டுகள் என்பது சரியானது. அடுத்து, அங்கன்வாடி மையங்களில் முன்பள்ளி கல்வி வழங்கப்படுவது எந்த திட்டத்தின் கீழ் உள்ளது? இதற்கு சரியான பதில் அங்கன்வாடி மையம்னாலே ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி சேவை, ICDS. இந்த ICDS என்பதன் ஆங்கில விரிவாக்கம் யாராவது கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து, சமகர சிக்ஷா கல்வி திட்டம் எதனை உள்ளடக்கியது? இது ஒருங்கிணைந்த கல்வியை உள்ளடக்கியது. இதற்கு எதுனா அடித்தள கற்றல், அதாவது முன்பருவ கல்வி, அதாவது முன்பள்ளி கல்வி, இதற்கான இந்த பேசிக், இந்த ப்ரீகேஜி, LKG, UKG எல்லாம் ஒருங்கிணைக்கிறது. இது சமகர சிக்ஷா கல்வி திட்டம். அடுத்து, மாநில அரசுகள் குழந்தை முதற்கல்வியை, அதாவது இந்த பேசிக் கல்வியை எப்படி செயல்படுத்துகின்றன? எவ்வாறுனா, தங்களது கொள்கைகள் மற்றும் அங்கன்வாடி ஆதரவு மூலமாக செயல்படுத்துகின்றன. இப்போ தொடக்கநிலை கல்வியிலே LKG, UKG இருக்கிறது. அடுத்து, தமிழ்நாடு அரசு 3 முதல் 5 வயது குழந்தைகளுக்கு எந்த சேவைகளை வழங்குகிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பி, பால்வாடி மையங்கள், அதாவது அங்கன்வாடி மையங்கள் மற்றும் ICDS மையங்கள் ஆகியவற்றின் வழியாக இந்த சேவைகளை வழங்குகிறது, முன்பருவ கல்வியை. அடுத்து, கேரளா எந்த பாடத்திட்டத்தை மற்றும் ஆசிரியர்களை முக்கியமாக கவனிக்கிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை நட்பு பாடத்திட்டம் மற்றும் பயிற்சி பெற முன்பள்ளி ஆசிரியர்கள். இந்த திட்டத்தை கேரளா செயல்படுத்துகிறது. அடுத்து, சில மாநிலங்களில் முன்பள்ளிக்கு எந்த ஒரு ஆதரவு கொடுக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் மதிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்கள். இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது முன்பள்ளியில். அடுத்து, NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி 5+3+3+4 மாதிரியில் முன்பள்ளி கல்வி எங்கு சேர்க்கப்படுகிறது? எங்கன்னா பாடசாலை கட்டமைப்பில், எஜுகேஷன் சிஸ்டமில். அடுத்து, ECCE இதன் விரிவாக்கம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ECCEக்கான சிறப்பு உதவிகள் என்னவாக உள்ளன? இதுக்கு என்னன்னா சிறப்பு பயிற்சி மற்றும் கற்றல் திட்டங்கள் என்பது சரியானது. கற்றல் திட்டங்கள். அடுத்து, கோத்தாரி ஆணைக்குழு எந்த வயது குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வியை வலியுறுத்தியது? இதற்கு சரியான பதில் பி, 3 முதல் 14 வயது உடைய குழந்தைகளுக்கு. அடுத்து, கோத்தாரி ஆணைக்குழு எதை பரிந்துரைத்தது? பி, பொதுக்கல்வி கட்டமைப்பு மற்றும் தொடக்க கல்வி தர மேம்பாடு என்பதை பரிந்துரைத்தது. அடுத்து, தொடக்க கல்வி சட்டங்கள், அதாவது பிரைமரி எஜுகேஷன் ஆக்ட் எதை கட்டாயமாக்கின? இதற்கு சரியான பதில் பி, ஆரம்ப கல்வியை. தொடக்க கல்வி சட்டங்கள் என்ன நோக்கத்தால் கொண்டு வரப்பட்டது? இதோடைய தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கையை அதிகரித்து இடைநிறுத்தத்தை குறைப்பது, இடைநிறுத்த எண்ணிக்கையை குறைப்பது. இதுதான் சரியான பதில். அடுத்து, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் எலிமெண்டரி எஜுகேஷன் AICE எப்போது நிறுவப்பட்டது? இதனுடைய சரியான பதில் 1957. அடுத்து, AICE இந்தியாவில் எந்த பணிகளுக்கு உதவியது? ஆரம்ப கல்விக்கான கொள்கை வடிவமைப்பு மற்றும் திட்டமிடல். AICE இந்தியாவில் எந்த பணிகளுக்கு உதவியது? ஆரம்ப கல்விக்கான கொள்கை மற்றும் அதனை வடிவமைத்து திட்டமிடுதல். அடுத்து, டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் DPEP எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் பி, 1994. அடுத்து, DPEP திட்டம் எந்த அம்சங்களை மேம்படுத்த கவனம் செலுத்தியது? இதற்கு சரியான பதில் A, பள்ளியின் கட்டிட வளர்ச்சி மற்றும் ஆசிரியர் நியமனம். அடுத்து, DPEP திட்டத்தின் முக்கிய நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா A, புதிய பள்ளிகளை தொடங்குதல் மற்றும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நியமித்தல் என்பது சரியானது. இது யூனிட் 1ல செகண்ட் டாப்பிக்காக வரும், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். சரிங்களா? இதில் UEE என்பதற்கான கல்வியை இலவசமாகவும் கட்டாயமாகவும் வழங்க முயலுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, 6 முதல் 14 வயதுக்குள்
உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்குகிறது UEE. அடுத்து தொடக்க கல்வி பிரைமரி எஜுகேஷன் எந்த வகுப்புகளை உள்ளடக்கியது? இது எதுன்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு 1 முதல் 5 வரை உள்ளது பிரைமரி எஜுகேஷன். இதற்கான கல்வி தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பட்டய பயிற்சி முடித்தவர்கள் தான் வந்து இந்த 1 முதல் 5 வகுப்பு வரை பாடம் எடுப்பார்கள். அவர்கள் டெட் 1 அந்த பேப்பரை கிளியர் பண்ணியிருக்கணும். அப்புறம் இது நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதிக மதிப்பெண் பெற்று அவங்க தான் நியமிக்கப்படுகிறார்கள் இடைநிலை ஆசிரியர்களாக. தொடக்க கல்வியில் எந்த திறன்கள் முக்கியமாக கவனம் செலுத்தப்படுகிறது? தொடக்க கல்வியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசிப்பு திறன், கணித திறன் மற்றும் அடிப்படை திறன்கள். தமிழக அரசு இப்போ தொடக்க கல்வியில் எண்ணும் எழுத்தும் என்ற திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கான முக்கிய நோக்கமே இதுதான், அந்த வாசிப்பு திறன், கணித திறன், அடிப்படை திறன்களை பெறுவது. அடுத்து கல்வியின் சமத்துவம் ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது என்ன? இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதி, பாலினம், பிரதேசம் மற்றும் சமூக பொருளாதார நிலைமையை கடந்து கல்வியை அனைவருக்கும் அணுகும் வாய்ப்பை உறுதி செய்வது. எல்லாருக்குமே கல்வி என்பது தான் கல்வியில் சமத்துவம். அடுத்து இடைநிலை மற்றும் உயர்கல்வி செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் எந்த வகுப்புகளை உள்ளடக்கியது? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு 6 to 11 வரை. அதுக்கப்புறம் மற்றும் கல்லூரி, பல்கலைக்கழகம் இதெல்லாமே வந்து இடைநிலை மற்றும் உயர்கல்வியில் வருகிறது. அடுத்து SSA சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இது வந்து அனைவருக்கும் கல்வி திட்டம். இது தமிழ். இது வந்து 2001 தொடங்கப்பட்டது சர்வ சிக்ஷா அபியான். அடுத்து SSA சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன? இதற்கு சரியான பதில் அனைவருக்கும் தொடக்க கல்வியை வழங்குதல். 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கான கல்வி எந்த திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் கட்டாயமாகவும் வழங்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் சர்வ சிக்ஷா அபியான் SSA என்பது சரியானது. அடுத்து SSA திட்டத்தில் முக்கியம் தரப்படும் விஷயம் எது? இதுக்கு எது முக்கியத்துவம் தரங்கிறாங்கன்னா பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் உள்ளடக்கிய கல்வி. இதுதான் வந்து சரியான பதில். SSA திட்டத்தில் முக்கிய விஷயம். SSA திட்டத்தில் பள்ளி நிர்வாகத்தில் என்ன ஊக்குவிக்கப்படுகிறது? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக பங்கேற்பு. சமூகமும் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் வந்து நோக்கம். அடுத்து SSA திட்டம் பள்ளிக்கு எந்த ஒரு உதவியை செய்கிறது? கீழ்கண்டவற்றில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு தேவையுள்ள குழந்தைகளின் கல்விக்கு துணை புரிதல். அதற்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும். அடுத்து SSA திட்டம் எந்த வகையான கற்றலை ஊக்குவிக்கிறது? கீழ்கண்டவற்றில் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா இது வந்து செயல் சார்ந்த எழுத்து முறை, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் மெத்தட். SSA திட்டம் எப்போது சமகர சிக்ஷா கல்வியில் ஒருங்கிணைக்கப்பட்டது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2018. 2018 சமகர சிக்ஷா கல்வி திட்டம். அடுத்து RMSA ராஷ்ட்ரிய மத்தியாமிக் சிக்ஷா அபியான் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? இது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுன்னா 2009. இது வந்து இடைநிலை கல்விக்கான இதை கொடுக்கிறது RMSA. RMSA திட்டத்தின் நோக்கம் என்ன? இதனுடைய சரியான பதில் B உயர்தர இடைநிலை கல்விக்கு அணுகலை மேம்படுத்துதல். அதாவது இடைநிலை கல்விக்கான அந்த இதை வந்து மேம்படுத்துதல் தான் இந்த திட்டத்தின் நோக்கம். அனைவருக்கும் இடைநிலை கல்வியை வழங்குவது. அடுத்து மேல்நிலை பள்ளி கல்வியின் நோக்கம் என்ன? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதற்கு சரியான விடை B எல்லா மாணவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியது. இந்த பள்ளி இது வந்து இந்த மாணவர்களை சார்ந்ததும். அப்போ அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் தரணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம விடைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். RMSA திட்டத்தின் குறிக்கோள் எது? இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான குறிக்கோள் வகுப்பு 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் இடைநிலை கல்வியை வழங்குவது. அடுத்து RMSA இந்த திட்டத்தில் எந்த விஷயங்களை குறைக்க முயல்கிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களின் இடைநிறுத்த மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் பாலின வேறுபாடு. ஏன்னா இடைநிலை இதில் போகும்போது நிறைய கிராமப்புற பெண்களை வந்து படிக்க விடாமல் நிறுத்திடுவாங்க. அந்த பாலின வேறுபாடை குறைக்கணும் அப்படின்றதுக்காக முக்கியத்துவம் அளிக்கிறது RMSA. அடுத்து RMSA திட்டம் எந்த மாணவர்களுக்கு சிறப்பு கவனத்தை வழங்குகிறது?
எதில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் மற்றும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு சிறப்பு கவனத்தை செலுத்துகிறது. RMSA திட்டத்தில் ஊக்குவிக்கப்படும் பாடப்பிரிவுகள் எவை? இதற்கு சரியான பதில் பி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி கல்வி. RMSA திட்டத்தின் கீழ் எந்த வகை பள்ளி மேம்படுத்தப்பட்டுள்ளது? இது நம்மளுக்கே தெரியும். இது இடைநிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள். அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் அளித்தது இடைநிலை பள்ளிகளுக்கு. RMSA 2009 தொடங்கப்பட்டது இந்த ஸ்கீம். RMSA திட்டத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்விசார் உதவிகள். அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்குதல். சமகர சிக்ஷா என்றால் என்ன? இதனுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, SSA அனைவருக்கும் கல்வி திட்டம், RMSA இடைநிலை கல்வி திட்டம் மற்றும் ஆசிரியர் கல்வியை ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். அப்போ சமகர சிக்ஷானா ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். இவை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் சமகர சிக்ஷா 2018 கொண்டு வந்தது. RUSA என்ற திட்டத்தின் முழு பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் ஏ, ராஷ்டிரிய உச்சாத்தார் சிக்ஷா அபியான். இதுதான் சரியான பதில். RUSA திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? இதனுடைய குறிக்கோள் பி, மாநில உயர்கல்வி நிறுவனங்களின் தரம் மற்றும் சமத்துவம் மேம்பாடு. இதுதான் சரியான பதில். யூனிஃபார்ம் கல்வி கட்டமைப்பில் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் அடிப்படையில் பள்ளி கல்வி எவ்வளவு வருடங்கள் ஆகும்? எத்தனை ஆண்டுகள்னா கிட்டத்தட்ட சுமார் 10 வருடங்கள். இந்த 10 வருடங்கள் அப்படின்றதும் இதுதான் 12 ஆண்டுகள் என்பதும் சரியாக தான் வரும். இதில் 10+2 அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் கொண்டு போகிறாங்க. 2+3. அடுத்து 10+2+3 10 ஆண்டு கல்வி 10ஆம் வகுப்பு வரை, இது 12, இது 3 கல்லூரி கல்வி கட்டமைப்பில் 2 என்பது எதுக்கான வருடங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 2 என்பது மேல்நிலை பள்ளி +1+2. அடுத்து RUSA திட்டத்தின் கீழ் எதை உருவாக்குதல் மூலம் உயர்கல்வி அணுகலை மேம்படுத்துகிறது? இது கல்லூரிக்கான இது புதிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் RUSA, அதையும் புரிஞ்சு வச்சுக்கணும். RUSA திட்டம் சுயாட்சியுடன் இயங்கும் எந்த கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துகிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இவற்றை மேம்படுத்துகிறது. கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களாக. RUSA திட்டத்தின் கீழ் கல்வி நிறுவனங்களில் என்னவெல்லாம் மேம்படுத்தப்படுகிறது? இதற்கு என்ன பதில்னா ஏ, கட்டிட வசதிகள் மற்றும் அடித்தள வசதிகள். RUSAவில் ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு உதவிகள் வழங்கப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் ஏ, நியமனம், பயிற்சி மற்றும் கற்பித்தல் கற்றல் தர மேம்பாடு. அடுத்து RUSA திட்டம் எந்த மாணவர் குழுக்களுக்கு சம வாய்ப்பு முயற்சிகளை மேற்கொள்ளும்? இது எதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பி, பின்தங்கிய மாணவர்கள் மற்றும் உள்ளடக்கிய கல்வியை வழங்குகிறது. 10+2+3 கல்வி முறையின் 3 என்பது என்னதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பட்ட படிப்பு என்பதை குறிக்கிறது 3. அடுத்து RTE சட்டம் எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்டது? இது சட்டம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 கொண்டு வரப்பட்டது. அடுத்து RTE சட்டத்தின் கீழ் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது எந்த வயது குழந்தைகளுக்கு? இதுனா 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு. RTE சட்டம் எந்த விதியில் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமையாக நினைக்கிறது? இதற்கு விடை சி, ஆர்டிகல் 21A என்பது சரி. RTE சட்டத்தின்படி தனியார் உதவி இல்லா பள்ளிகளில், அதாவது தனியார் சுயநிதி பள்ளிகளில் இடஒதுக்கீட்டில் என்ன மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னா பி, 25% பின்தங்கிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் அந்த இடத்தை, 25% இடத்தை. அடுத்து RTE சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் என்ன செய்யக்கூடாது? என்னன்னா தேர்ச்சி பெறாததால் அவர்களின் பள்ளி தடைப்படக்கூடாது. அனைவரும் கட்டாய தேர்ச்சி. பள்ளிகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட அடித்தள வசதிகளில் எவை அடங்கும்? இதுக்கு கீழே உள்ளதில் ஏ, விளையாட்டு அரங்கம், கழிவறை, வகுப்பறைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
ஆசிரியர் தேர்ச்சி மற்றும் மாணவர் ஆசிரியர் விகிதம் பற்றிய விதிமுறைகள் ஆர்டி சட்டத்தில் உள்ளனவா? ஆமாம், கண்டிப்பாக அவசியம் உள்ளது. டெட் 1 பாஸ் பண்ணியிருந்தால் தான் இடைநிலை ஆசிரியர், டெட் 2 பாஸ் பண்ணியிருந்தால் தான் பட்டதாரி ஆசிரியர். ஆர்டிஇ சட்டம், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொடுத்த முக்கிய உரிமை என்ன? இது என்னன்னா பி, இலவச மற்றும் கட்டாய கல்வி, கட்டாயம், கம்பல்சரி எஜுகேஷன். இந்த 2009 ஆர்டிஇ 2012ஆம் ஆண்டு செய்யப்பட்ட திருத்தத்தில் என்ன அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சி, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் 25% இடஒதுக்கீட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு. ஆர்டிஇ சட்டத்தின் அடிப்படையில் பள்ளிகளில் பின்வரும் எந்த வசதி கட்டாயம் இல்லை? எதுனா கார் பார்க்கிங். ஆனால் மற்றபடி விளையாட்டு அரங்கம், கழிவறை, வகுப்பறைகள் இவை அனைத்தும் முக்கியமானது. 2012ஆம் ஆண்டு ஆர்டிஇ சட்ட திருத்தத்தில் என்ன மாற்றம் செய்யப்பட்டது? ஏ, சிறுபான்மையினர் பள்ளிகள் 25% இடஒதுக்கீட்டிலிருந்து விலக்கு பெற்றன. இந்த 25% இடஒதுக்கீடு என்பது சிறுபான்மையினர் பள்ளிக்கு பொருந்தாது. 2017ஆம் ஆண்டு ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சட்ட திருத்தத்தில் என்ன அறிமுகம் செய்யப்பட்டது? என்னன்னா பி, கற்றல் விளைவுகள், அதாவது கற்றல் முடிவுகள், லேர்னிங் அவுட்கம்ஸ். அவங்ககிட்ட மாணவரிடம் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதுதான் இதானது அறிமுகப்படுத்தப்பட்டது, லேர்னிங் அவுட்கம்ஸ். 2019ஆம் ஆண்டு ஆர்டிஇ சட்ட திருத்தத்தில் எந்த கொள்கை நீக்கப்பட்டது? இதில் தேர்ச்சி தேவை இல்லா கொள்கை, நோ டெடென்ஷன் பாலிசி அப்படின்ற கொள்கையை சேர்த்திருக்கிறாங்க. 2019 திருத்தத்தின்படி எந்த வகுப்புகளில் தேர்வுகளை நடத்த அரசு அனுமதி பெற்றது? என்னன்னா வகுப்பு 5 மற்றும் 8. ஆனால் தமிழக அரசு இதை நடைமுறைப்படுத்தவில்லை. கீழ்கண்டவற்றுள் ஆர்டிஇ சட்டத்தின் முக்கிய நன்மைகள் என்ன? என்னன்னா பி, ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வியை உறுதி செய்தல். ஆர்டிஇ சட்டத்தின் மூலம் சமூகத்தில் எந்த வகையான குழந்தைகள் கல்வியில் முன்னெடுக்கப்பட்டனர்? என்னன்னா பின்தங்கிய குழந்தைகள். ஆர்டிஇ சட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் என்ன மேம்படுத்துகிறது? என்னன்னா கட்டிட வசதிகள் மற்றும் கல்வியின் தரத்தினை மேம்படுத்துகிறது. ஆர்டிஇ சட்டத்தின்படி எது அனைத்துலக மாணவர் மற்றும் ஆசிரியர் விகிதத்தை ஒருமைப்படுத்துகிறது? இது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொகுதி மற்றும் மாணவர் ஆசிரியர் விகிதம். அதாவது கம்பல்சரி டெட் பாஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் மாணவர் மற்றும் ஆசிரியர் இடையேயான அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கணும்ட்டு பார்த்துக்கிச்சு. ஆர்டிஇ சட்டம் குழந்தைகளை எந்த ஒரு தவறான செயல்களுக்கு இருந்து பாதுகாக்கின்றது? என்னன்னா குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் பள்ளியை விட்டு வெளியேறும் பிரச்சனைகள், கட்டாய கம்பல்சரி எஜுகேஷன் அவங்களுக்கு. அடுத்து கிண்டர் கார்டன் கல்வியின் நிறுவனர் யார்னா ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல் என்பவர் தான் சரியான பதில். ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல். குழந்தை பள்ளி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னு பார்த்தீங்கன்னா பி, ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல் என்பவர் தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார், இந்த கருத்தை. ஃப்ரோபல் ஆரம்பகால குழந்தைகள் கற்றல் எப்படி நடைபெற வேண்டும் என்று நம்பினார். எப்படின்னா இந்த முன்பருவ கல்வி எல்லாமே விளையாட்டு மூலமாக என்பது சரியான பதில். ஃப்ரோபல் கற்றலில் எந்த அம்சங்களை வலியுறுத்தினார்? எதுனா இயற்கை, சுதந்திரம் மற்றும் படைப்பாற்றல் என்பது சரியான பதில். ஃப்ரோபல் கற்றலுக்கு உதவிய பரிசுகள் என்ன? இதற்கு சரியான பதில் கல்வி சார்ந்த விளையாட்டு சாதனங்கள், முன்பருவ கல்விக்கு. ஃப்ரோபல் முறைமைகள் எந்த கல்விக்கான அடித்தளம்? நவீன குழந்தை முன்னோக்கிய கல்வி அல்லது முன்பருவ கல்வி. அடுத்து மாண்டிச்சோரி கல்வி முறையை உருவாக்கியவர் யார்? இதற்கு யார்னா மரியா மாண்டிச்சோரி என்பது சரியான பதில். மாண்டிச்சோரி முறைப்படி குழந்தைகள் எப்படி சிறப்பாக கற்றுக்கொள்வார்கள்? எதுனா பி, சுயமாக செயல்படும் செயலிடங்களின் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். மாண்டிச்சோரி வகுப்பறைகள் எப்படி அமைக்கப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் பி, சுய நினைவையும் சுயத்திறனையும் வளர்க்கும் வகையில் அமைக்கப்படுகின்றன. மாண்டிச்சோரி கற்றலுக்காக எந்த ஒரு பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன? எதுனா பி, உணர்ச்சி சார்ந்த பொருட்கள், சென்சரி மெட்டீரியல்ஸ். ஃப்ரோபல் மற்றும் மாண்டிச்சேரி முறைமைகள் எந்த கல்விக்கான முக்கிய பங்களிப்பு அளித்தன? எதுனா நவீன
ஆரம்ப குழந்தை கல்வி அதாவது முன்பருவ கல்விக்கு முக்கிய பங்களிப்பு அளித்தன. அங்கன்வாடி மையங்கள் எப்போது தொடங்கப்பட்டன? எந்த ஆண்டு? 1975. ICDS திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி மையங்கள் குழந்தைகளுக்கு எந்தவையை கொடுக்கும்? எதுனா பி சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் முன் தொடக்க கல்வி. அங்கன்வாடி ஊழியர்கள் எந்தவருக்கு உதவுகின்றனர்? அங்கன்வாடி ஊழியர்கள் எந்தவருக்கு உதவுகின்றனர்? யாருன்னா கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு உதவுகின்றனர். அந்த குழந்தைகள் நல்ல ஊட்டச்சத்தோடு வளர வேண்டும் என்பதற்காக. அங்கன்வாடி மையங்கள் என்னை ஊக்குவிக்கின்றன? எதனை அப்படின்னா பி ஆரம்ப குழந்தை பராமரிப்பு மற்றும் அதன் வளர்ச்சி. இந்த ECC என்பதன் விரிவாக்கம் என்ன என்பதை கமெண்ட் பண்ணுங்க. அங்கன்வாடி மையங்கள் எந்த 2 சேவைகளுக்கு இடையே பாலமாக செயல்படுகின்றன? எதுன்னு பார்த்தீங்கன்னா பி கல்வி மற்றும் சமூக சேவைகள். அதிகாரப்பூர்வ கல்வி அதாவது முறையான கல்வி என்பதில் என்ன அடங்கும் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் திட்டமிட்ட கல்வி இவை அடங்கும். அதிகாரப்பூர்வ ஃபார்மல் எஜுகேஷன். அடுத்தது அதிகாரப்பூர்வ கல்வியின் முக்கிய அங்கம் என்ன? இந்த முறையான கல்வி, முறை சார்ந்த கல்வியில முக்கிய அங்கம் பி கட்டமைக்கப்பட்ட மற்றும் திட்டமிடப்பட்ட பாடத்திட்டம். அடுத்து ICDS திட்டத்திற்குள் அங்கன்வாடிகள் எந்த வயது குழந்தைகளுக்கு சேவை வழங்குகின்றன? என்பதுதான் 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சேவைகளை வழங்குகின்றன. அடுத்து ECCE என்றால் என்ன? இதற்கு சரியான பதில் பி ஆரம்ப குழந்தை பராமரிப்பு மற்றும் வளர்ச்சி. இதுதான் ECCE. அங்கன்வாடி திட்டம் என்பது எந்த நாட்டின் திட்டம்? இதுனா ஏ இந்தியா. அதிகாரப்பூர்வ கல்வி அப்படி இல்லைன்னா முறை சார்ந்த கல்வி குறிக்கப்படும் இடங்கள் எவை? எந்த இடத்துல இதாகுது? இது எதுனா பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள். இங்கே தான் முறை சார்ந்த ஃபார்மல் எஜுகேஷன் நடக்கிறது. அதிகாரப்பூர்வ அதாவது முறையான ஃபார்மல் எஜுகேஷன் என்பது என்னன்னா திட்டமிடப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட கல்வி தான் ஃபார்மல் எஜுகேஷன், முறை சார்ந்த கல்வி. அதிகாரப்பூர்வ கல்வி அதாவது முறை சார்ந்த கல்வி பெற்றவர்கள் பெரும் முக்கிய சான்றிதழ்கள் என்னன்னா பி வேலைவாய்ப்புக்கு உதவும் சான்றிதழ்கள் மற்றும் பட்டங்கள். தரமான கற்றலை உறுதி செய்யும் முக்கிய அம்சங்கள் என்னன்னா தகுதியான ஆசிரியர்கள் மற்றும் திட்டமிடப்பட்ட பாடத்திட்டம் என்பது சரியான பதில். அடுத்து அதிகாரப்பூர்வ கல்வி வளர்க்கும் திறன்கள் எவை? முறையான கல்வி வளர்க்கும் திறன்கள் எதுனா ஒழுக்கம், நேர மேலாண்மை மற்றும் சமூக திறன்கள். அதிகாரப்பூர்வ கல்வி எதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது? எதற்குனா மேல்கல்வி மற்றும் விரிவான கற்றல் அனுபவம். அடுத்து UEE என்றால் என்ன? இதற்கு பொருள் என்னன்னா பி யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். UEE எந்த வயது குழந்தைகளுக்கான கல்வியை உறுதி செய்கிறது? எதுனா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு. அடுத்து UEE இலவச மற்றும் கட்டாய கல்வி எந்த வகையை ஆதரிக்கிறது? எதுனா இலவச மற்றும் கட்டாய கல்வி ஆரம்ப கல்வியில, தொடக்க கல்வியில ஆதரிக்கிறது. அடுத்து UEE கீழ் அடங்கும் முக்கிய அம்சங்கள் என்ன? யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன்ல அடங்குறது என்னன்னா சேர்க்கை, தொடர்ந்து கற்றல் மற்றும் அதை பூர்த்தி செய்தல், கல்வியை முடித்தல். அதான். அடுத்து UEE முன்னேற்றத்திற்கு பின்வரும் எந்த திட்டங்கள் உதவுகின்றன? எதுனா சர்வ சிக்ஷா அபியான் மற்றும் RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அடுத்து UEE திட்டத்தில் எது முக்கிய கவனமாக கொள்ளப்படுகிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கிய மற்றும் ஏழை குழந்தைகள், அதாவது வஞ்சிக்கப்பட்ட குழந்தைகள். UEE திட்டத்தின் நாடு முழுவதும் ஏற்படும் முக்கிய மாற்றம் என்னன்னா எழுத்துத்திறன், அதாவது லிட்ரஸி ரேட் மேம்பாடு, எழுத்துத்திறன். நாட்டின் கல்வி அறிவு விகிதத்தை உயர்த்த என்ன ஊக்குவிக்கிறது? என்னன்னா சமூக பங்கேற்பு, சமூகமும் பங்கேற்க வேண்டும். பள்ளி வசதிகள் மற்றும் கற்றல் தரங்களை யார் கண்காணித்து மேம்படுத்துகிறார்கள்? யாருன்னா
அரசாங்கம் மற்றும் பள்ளி நிர்வாகம். அடுத்து தரமான கல்விக்கான SDG குறிக்கோள்கள் எது? எதனா குறிக்கோள்கள் 4. முறைசாரா கல்வி என்றால் என்ன? எதுனா B வாழ்க்கை அனுபவங்கள், குடும்பம், நண்பர்கள் மூலம் பரப்பப்படும் திட்டமின்றி பெறப்படும் கல்வி. அது வந்து முறையான ஒரு பள்ளி கல்வி கிடையாது. முறைசாரா கல்வியின் நன்மைகள் என்ன? என்னன்னா எளிதாகவும் இயற்கையாகவும் தினசரி செயல்களின் மூலம் உருவாகுதல், கற்றுக்கொள்வது. முறைசாரா கல்வி எந்த திறன்களை ஊக்குவிக்கிறது? எதுனா A படைப்பாற்றல், விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்கள். முறைசாரா கல்விக்கு வயது வரம்பா ஏதாவது இருக்கிறதா? இல்லை, வாழ்நாள் முழுவதும் கற்றல் நடக்கக்கூடியது முறைசாரா கல்வியில். ஆனால் முறை சார்ந்த கல்வியில் அந்த காலத்தில் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். முறைசாரா கல்வி எந்த வகையான அறிவை உள்ளடக்கி இருக்கும்? எதுனா உண்மை வாழ்க்கை நிகழ்வுகள் மற்றும் அனுபவ கல்வி. அடுத்து முறைசாரா கல்வி எந்த வகையான கற்றலை ஊக்குவிக்கிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் கற்றல் மற்றும் சுய சிந்தனை இவற்றை ஊக்குவிக்கிறது. சமூக பங்கேற்பு கல்விக்கு கொடுக்கும் செல்வாக்கு என்ன? பள்ளி வளர்ச்சிக்கான ஆதரவு மற்றும் மேம்பாடு. இந்த CSR அப்படின்னுவாங்க, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிள். அவங்க வந்து சில ஃபண்ட்ஸை வந்து டொனேஷன் மாதிரி கொடுப்பாங்க அந்த பள்ளியோட வளர்ச்சிக்கு. அதான் பள்ளி வளர்ச்சிக்கான ஆதரவு மற்றும் மேம்பாடு. தரமான கல்வி வழங்குவதில் சமூக பங்கேற்பு முக்கியமானது ஏன்? ஏன்னா B கல்வி தரம் மற்றும் பள்ளி வசதிகளை மேம்படுத்த உதவும். SDG குறிக்கோள் 4 கீழ் நிலைநிறுத்தப்படும் கல்வி என்ன? என்னன்னா தரமான கல்வி மற்றும் அனைவருக்கும் கல்வி அடைவதற்கான வாய்ப்புகள். நாட்டின் கல்வியறிவு விகிதத்தை உயர்த்த என்ன முக்கிய அம்சம் இருக்கிறது? என்னன்னா சமூக பங்கேற்பு. பள்ளி வளங்கள் மற்றும் கற்றல் தரங்களை யார் கண்காணிக்கின்றனர்? அரசு மற்றும் பள்ளி நிர்வாகம். அடுத்து என்ரோல்மெண்ட் என்று சொல்லப்படுவது என்ன? என்ரோல்மெண்ட்னா பள்ளிகளின் மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கை, அதான் என்ரோல்மெண்ட். அடுத்து ஸ்டாக்னேஷன் என்றால் என்ன? B மாணவர்கள் பல ஆண்டுகள் ஒரே வகுப்பில் படித்து முன்னேறாத நிலை தான் வந்து ஸ்டாக்னேஷன், தேங்குதல் அல்லது தேக்கம் எனப்படும். டிராப் அவுட்ஸ் என்பதன் பொருள் என்ன? இதற்கு பொருள் A இடைநிற்றல், கல்வி முடிக்காமல் பள்ளியை விட்டு வெளியேறுவோர். அந்த கல்வியை முடிக்காம பாதியிலே வெளியேறவங்க தான் டிராப் அவுட்ஸ். ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் என்ன செய்கிறது? ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் பெரியவர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய எழுத்தறிவு திறன்களை வழங்குதல். இது பெரியவர்கள் அவங்களுக்கு. ஓப்பன் ஸ்கூலிங் என்பது என்ன? என்னன்னா வேலை செய்பவர்கள் மற்றும் பள்ளி விடுபட்டவருக்கு தன்னிச்சையான கற்றல் வாய்ப்பு வழங்கும் ஒரு இதுதான் வந்து ஓப்பன் ஸ்கூல். அடுத்து டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் என்பதன் பொருள் என்ன? என்னன்னா பட்டங்களை வேலை வாய்ப்பில் இருந்து பிரித்தல். ஸ்டாக்னேஷன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? என்னன்னா மாணவர்களின் கற்றல் வளர்ச்சியின்மையை ஏற்படுத்தும் ஸ்டாக்னேஷன். என்ரோல்மெண்ட் அதிகரிப்பதன் பயன்கள் என்ன? என்னன்னா B கல்வி கோட்பாடு மேம்பாடு மற்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கும். என்ரோல்மெண்ட் அதிகரித்தனால சேர்க்கை. டிராப் அவுட்ஸை குறைக்க முக்கியமான நடவடிக்கை எது? எதுனா flexibility in learning like open schooling. ஃபங்க்ஷனல் லிட்ரஸி புரோகிராமின் முக்கிய குறிக்கோள் என்ன? பெரியவர்கள் அன்றாட வாழ்வில் பயன்படும் எழுத்தறிவு திறன்கள் கொண்டிருப்பதை உறுதி செய்வது. வேலை வாய்ப்பு எதன் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும்? எதுனா திறமை மற்றும் அவர்களுடைய கற்றலின் காரணமாக வழங்கப்பட வேண்டும். பிரெயின் ட்ரெயின் என்றால் என்ன? கல்வியாளர்கள் மற்றும் திறமையானவர்கள் வெளிநாடுகளில் சேர்தல். இதுதான் வந்து பிரெயின் ட்ரெயின். இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது தான் பிரெயின் ட்ரெயின். ஒகேஷ்னலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் என்றால் என்ன? இந்த ஒகேஷ்னல் இது பொது கல்வியில் தொழில் சார்ந்த திறன்களை இணைக்கும் கல்வி.
ஸ்கில் டெவலப்மெண்ட் எந்த வகையான திறன்களை மேம்படுத்தும் திட்டங்கள் ஆகும்? எதுனா தொழில்நுட்பம், டிஜிட்டல் மற்றும் மென்திறன்கள், மென்மையான இல்ல மென்திறன்கள், சாஃப்ட்வேர். சமூகமாக புறக்கணிக்கப்பட்ட குழுக்களுக்கான கல்விக்கு மற்றொரு பெயர் என்ன? என்னன்னா சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ் எஜுகேஷன். சமூகமாக புறக்கணிக்கப்பட்ட குழுக்கள் யார்னா ட்ரைபல், ஷெட்யூல்டு மற்றும் மேக்னஸ் குரூப், மார்ஜினலைஸ்டு குரூப், இவங்க தான். வேலைவாய்ப்பு தேர்வு செய்யும் போது எதை முக்கியமாக கருத வேண்டும்? எதுனா வேலை செய்யும் திறன்கள் மற்றும் திறமை. பிரெயின் ட்ரெயின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? ஏன்னா இங்க இருக்கிற திறமையானவர்கள் வெளிநாட்டுக்கு திறமையுடன் கூடிய நபர்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறார்கள். அதாவது இங்க இருந்த அந்த மனித வளம், கற்றல் சார்ந்த மனித வளம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதான் இருக்கிறதுல பிரச்சனை. வொகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனின் நோக்கம் என்ன? இதற்கு சாதாரண கல்வியுடன் தொழில் சார்ந்த திறன்களை ஊக்குவித்தல். இதுதான் வொகேஷனல். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் சிறுபான்மையினர் எந்த வகைப்பாட்டில் அடங்குவர்? யார்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாயம். கல்வியின் முக்கிய நோக்கம் என்ன? பி. இடைவெளியை குறைத்து அந்த குழுக்களை சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றுதல். மாணவர்களுடைய அவங்களுடைய உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொண்டு வருவது. அதான் கல்வியின் முக்கிய நோக்கம். சிறப்பு தேவைகளுடைய மாணவர்கள் எந்த வகையான ஆதரவை பெற வேண்டும்? எதுனா பி. உடல் அறிவியல் உணர்வு அல்லது கற்றல் சிக்கல்களுக்கு தனிப்பட்ட ஆதரவு. உள்ளடக்கிய கல்வி என்றால் என்ன? என்னன்னா ஏ. திறன் மற்றும் பின்னணியை பொருட்படுத்தாமல் அனைத்து மாணவர்களையும் ஒன்றாக கல்வி வழங்குதல், அனைவருக்கும் கட்டாய கல்வியை வழங்குதல். யூடிஎல் யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங் என்றால் என்ன? இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு கற்றல் முறைகள் மற்றும் திறன்களை உள்ளடக்கிய கற்றல் கட்டமைப்பு. இதுதான் சரியான பதில். பல்வேறு கற்றல் முறைகள் மற்றும் திறன்களை உள்ளடக்கிய கற்றல் கட்டமைப்பு, யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். சிறப்பு தேவைகள் உள்ள மாணவர்களுக்கு தகுந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும்? எதனா தனிப்பட்ட ஆதரவு மற்றும் மாற்றம் செய்யப்பட்ட முறைகள். உள்ளடக்கிய கல்வி மூலம் என்ன அடைய முயலப்படுகிறது? என்னன்னா சமூக ஒருமைப்பாடு. யூடிஎல் வடிவமைப்பின் முக்கிய அம்சம் என்ன? அனைத்து மாணவர்களுக்கும் ஏற்ற பல்வேறு கற்றல் வழிகள். அதுதான் சரியானது. யூடிஎல். அடுத்து கல்வியில் உள்ளடக்கிய கல்வியின் முக்கியத்துவம் என்ன? இதுக்கு பி. மாணவர்களின் எல்லா வகை திறன்களையும் மதித்தல் மற்றும் ஒருங்கிணைக்கும் கற்கை முறை, அதாவது கற்றல் முறை. கற்றலில் உள்ள தடைகளில் பின்வருவனவற்றுள் எது அடங்காது? அப்போ கற்றலில் இருக்கிற தடைகள் என்னென்னு பார்க்கணும். அப்போ வறுமை, பாகுபாடு, தொலைதூரம், இது எல்லாமே கற்றலில் உள்ள தடைகள். அப்போ எது வராதுன்னா இந்த மொழி உணர்ச்சி என்பது வராது. கல்விக்கு தடையாக இருப்பவை என்னென்ன? இதற்கு பதில் ஏ. வறுமை, மொழி பாகுபாடு, மாற்றுத்திறனாளி நிலை, பாலின பாகுபாடு மற்றும் தொலைதூரம். கல்வியினை அனைவருக்கும் எட்டாதவையாக மாற்றும் சவால்கள் என்ன? கல்விக்கான செலவு, கட்டிட வசதியின் பற்றாக்குறை, போக்குவரத்து, டிஜிட்டல் பாகுபாடு, இவைகள் எல்லாமே சரியா வருது. ஹண்டர் ஆணையம், ஹண்டர் கமிஷன் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? எதுனா 1882ஆம் ஆண்டு. ஹண்டர் ஆணையம் எந்த கல்வித்துறையில் கவனம் செலுத்தியது? என்னன்னா 1882 தொடக்க கல்வியில் கவனம் செலுத்தியது. சாட்லர் ஆணையம், அதாவது சாட்லர் கமிஷன் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? எதுனா 1917ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சாட்லர் ஆணையம், சாட்லர் கமிஷன். சாட்லர் ஆணையம் எந்த துறையில் முக்கியமாக பரிந்துரை செய்தது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துறை மேம்பாடு. அடுத்தது யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஏன்னா 1948, 49ஆம் ஆண்டுகளில் தொடங்கப்பட்டது. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் எந்த பரிந்துரைகளை செய்தது? பல்கலைக்கழக மானிய குழு. தரமான உயர்கல்வி. கோத்தாரி ஆணையம் அல்லது கோத்தாரி கல்விக்குழு எந்த ஆண்டுகளை கொண்டது? எதுனா 1964, 66 என்பது சரியானது. கீழ்கண்டவற்றுள் கோத்தாரி ஆணையம் அறிமுகப்படுத்தியது எது? எதுனா
10+2+3 அந்த கல்வி கட்டமைப்பு மற்றும் பொதுப்பள்ளி கட்டமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியது இந்த கோத்தாரி ஆணையம் தான். கல்வியில் தடைகளை எதிர்கொள்ள முக்கிய சவால்களில் ஒன்று எதுனா கல்விக்கான செலவு மற்றும் போக்குவரத்து சிரமங்கள். கல்வியில் மொழி தடையாக இருப்பது எதை குறிக்கிறது? எதுனா பல்வேறு மொழிகள், இந்தியாவில் பல்வேறு மொழிகள் மற்றும் மொழிகளில் உள்ள இடங்களில் மொழி வேறுபாடு காரணமாக கல்வியில் சிரமங்கள் ஏற்படுகிறது. மொழி தான் அடிப்படையே கல்விக்கு. தடைகள் எவை காரணமாக கல்வி தொடர்ச்சியில் இடையூறு ஏற்படுகிறது? எந்த தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை மற்றும் தொலைதூரம். கல்வி சிக்கல்கள் எதிர்கொள்ள அரசு ஏற்படுத்திய ஆணைகளில் எது தொடக்க கல்வியில் கவனம் செலுத்தியது? ஆங்கிலேயர் காலத்தில் ஹண்டர் கமிஷன். கோத்தாரி ஆணையம் எந்த கல்வி கட்டமைப்பை பரிந்துரைத்தது? பி 10+2+3. கோத்தாரி ஆணையம் பரிந்துரைத்தது எதுனா பொதுப்பள்ளி கல்வி முறை. தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி குழுக்கள் எந்த ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டன? எப்போனா புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 1986 மற்றும் 2020 உருவாக்கப்பட்டன. தேசிய கல்விக் கொள்கை. NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி குழுக்களின் முக்கிய நோக்கம் என்ன? இது என்னன்னா உள்ளடக்கம் மற்றும் புதுமை. இதுதான் முக்கிய நோக்கம். இந்திய அரசியலமைப்பு விதி 21A என்ன உறுதி செய்கிறது? எதுனா 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி. அரசியலமைப்பு விதி 46, அதாவது அந்த DSP பாலிசி, அதில் 46 எதை ஊக்குவிக்கிறது? எதுனா SC ST மற்றும் பின்தங்கியவர்களுக்கான கல்வி. 45 46. கல்வியில் சமூக உடைமை சோசியலிசம் என்னவாக இருக்க வேண்டும்? கல்வி வாய்ப்புகள் மற்றும் வளங்களை சமமாக வழங்குதல். மதச்சார்பின்மை செகுலரிசம் கல்வி நிறுவனங்களில் என்ன பொருள்? என்னன்னா அனைத்து மதங்களுக்கும் சம மரியாதை. கோத்தாரி கல்வி ஆணையம் எதற்கு முக்கிய பங்கு வகித்தது? கல்வி கட்டமைப்பிற்கு வழிகாட்டுதல். அதற்கு முக்கிய பங்கு வகித்தது கோத்தாரி கல்வி ஆணையம். இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள கல்விக்கான அடிப்படை மதிப்புகளில் எது அடங்காது? எதுனா தனித்தன்மை என்பது அடங்காது. கோத்தாரி ஆணையம் 1964-66 எந்த கல்வி முறையை பரிந்துரைத்தது? பி 10+2+3. கோத்தாரி ஆணையம் பரிந்துரைத்த மற்றொரு முக்கிய கூறு எதுனா பி பொதுப்பள்ளி கல்வி முறை. ஜனநாயக கல்வி எதை ஊக்குவிக்கிறது? எதுனா பி பங்கேற்பு, சமத்துவம் மற்றும் குடிமை உணர்வு. தன்னாட்சிக்கான கல்வி எதை வளர்க்கிறது? எதுனா சிந்தனையின் சுதந்திரம் மற்றும் தேசிய மரியாதை. தன்னாட்சிக்கான கல்வி. சமத்துவ கல்வி எதை வலியுறுத்துகிறது? கல்வி வாய்ப்பும் உள்ளடக்கமும் முடிவுகளும் சமமாக வழங்கப்பட வேண்டும். இதான் சமத்துவ கல்வி. மத்திய மற்றும் மாநில அரசின் கல்விக் கொள்கைகள் எந்த நோக்கத்துடன் இருக்கும்? ஏன்னா சேர்க்கையை உயர்த்தவும், விடுப்பை குறைக்கவும், உள்ளடக்கத்தை விரிவாக்கவும். NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கல்விக் கொள்கையின் முக்கியம் என்னன்னா தேர்வுகள் மற்றும் அடித்தள கல்வி நெகிழ்வுத்தன்மை. தேர்வுகள் கம்பல்சரியா கொண்டு வந்துட்டாங்க. RTE சட்டத்தின் முக்கிய அம்சம் என்னன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி. ஜனநாயக கல்வி எப்படி குடிமை உணர்வை வளர்க்கிறது? எதுனா சமத்துவம் மற்றும் பங்கேற்பு மூலமாக. அரசு கொள்கைகளின் மூலம் கல்வி எந்தவாறு மேம்படுத்தப்படும்? சேர்க்கை அதிகரித்தல், விடுப்பு குறைத்தல், உள்ளடக்கம் விரிவாக்குதல். RTE சட்டம் எந்த வயது குழந்தைகளுக்கான கல்வியை இலவசமும் கட்டாயமாக உறுதி செய்தது? 6 முதல் 14 வயது வரை. நன்றி. அடுத்தது யூனிட் 2 பார்க்கலாம்.